கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகள். நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 65 12 13 வாசிக்க போகிறோம். நேற்று தினத்துல 11 வாசித்தோம். வருஷத்தை உடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், ஒரு பாதைகள் நெய்யாய் பொழிகிறது அப்படின்னு வாசித்தோம் இல்லையா? அதனுடைய கண்டினியூட்டி தான் இன்னைக்கு நாங்கள் வாசிக்க போகிறோம். அது நிமித்தம் என்ன நடக்குதா? வனாந்திர தாபரங்களிலும் பொழிகிறது, மேடுகள் சுற்றிலும் பூரிப்பா இருக்கிறது, மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது, அவைகள் கம்பீரித்து பாடுகிறது. ஆமேன், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னன்னா அவர் நன்மையினால் முடி சுற்றும் பொழுது, அவர் பாதையை நெய்யாய் பொழிய பண்ணும்போது என்னதான் நடக்கும் அப்படின்னு சங்கீதக்காரனுக்கு எழுதி வைத்திருக்கிறார் தாவீது. வனாந்திர தாபரம். வனாந்திர தாபரம்னா என்னங்க? வனாந்திரம்னா என்ன? தனிமையான இடம், யாருமற்ற இடம், விசாரிப்பற்ற இடம், அதுதான் வனாந்திரம் இல்லைங்களா? அங்க என்ன நடக்குமா? அந்த மாதிரி ஒருவேளை ஒரு வனாந்திரமான இடத்துல நீங்க இருப்பீங்கன்னா அந்த இடத்துல என்ன நடக்குமா? அங்கு வனாந்திர தாபரங்களிலும் பொழிகிறது. என்ன பொழியுதா? நெய். ஆமேன். பாதையில பொழிஞ்சிச்சு, அது எங்க பொழிதான்? வனாந்திர தாபரத்திலையும் பொழியுங்கிறார். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்ம பாதையில ஒரு ஆசீர்வாதம் உண்டாயிருக்குன்னா அந்த ஆசீர்வாதம் நீங்க வனாந்திரத்துக்கு போனாலும் உங்க கூட தொடர்ந்துதான் வரும். நம்ம நினைக்கிறோம் நான் தனியா இருக்கிறேன், நான் வனாந்திரத்துல இருக்கிறேன், யாரும் இல்லவே இல்லை. அது உங்களை தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா நீங்க அதை கண்டுபிடிக்காம வேணா இருக்கலாம். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாய் இருக்கிறது. நம்ம அறியாம நம்ம சோகத்துல, பயத்துல, கவலையில இருக்கலாம். ஆனா நம்ம சுற்றிலும் இருக்கிற மேடுகள் இருக்கு இல்லையா? வழின்னா ஸ்ட்ரெயிட்டான ஒரு வழி, அது நெய்யா மொழிதான். வனாந்திரம் கரடுமுரடான இடம், அதுல இருந்து என்ன பண்ணுதான்? பொழிதான். அதுக்கப்புறம் மேடுகளை குறித்து சொல்லுகிறார். மேடுகள், அதை குறித்து சொல்லுகிறார். அங்க இப்படி போகிற இடத்துல மேடுகள்ல என்ன இருக்குன்னா அதனால பூரிப்பு உண்டாகிறது. ஆமேன். இதெல்லாம் பார்த்து சந்தோஷம். யாருக்கு சந்தோஷம் உண்டாகும்? பரலோகத்துக்கு சந்தோஷம் உண்டாகும். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டா, நீங்க ரட்சிக்கப்பட்டா, நீங்க மனம் திரும்பினா என்ன உண்டாகும்? சந்தோஷம், பூரிப்பு உண்டாகும். அதுதான் இங்க சொல்றாரு, பூரிப்பா இருக்கிறது, மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்து இருக்கிறது. என்னவா? இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறது. நீங்க இல்லாமல் இருக்கிறீங்களா? உங்க வீட்டுல ஒரு பயங்கரமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஆடுகள் நிறைந்து இருக்கிறது சொல்வார் பாருங்க. உங்களுக்கு என்ன நிறைவா வேணுமோ அதை கேளுங்க, அதை கர்த்தர் நிரப்பி கொடுக்க அவர் போதுமானவரா இருக்கிறார். மேய்ச்சல் உள்ள வெளிகளில். அப்போ இது வனாந்தரத்தை பத்தி பேசணும். இப்ப கர்த்தர் என்ன செஞ்சுட்டாருங்க? மேய்ச்சல் உள்ள வெளிகளுக்கு கொண்டு போயிட்டார். அப்ப கர்த்தரை நம்பி கர்த்தர் கூட வாழறவங்களுக்கு வனாந்திரம் எப்படி மாறுமா? வயல்வெளியா மாறும். வனாந்திரம் வயல்வெளியா மாறினா அது மேய்ச்சல் உள்ள இடமாய் மாறி அங்க ஆடுகளின் பெருக்கத்தை நம்மால பார்க்க முடியாமே. அது மட்டுமல்ல, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. பள்ளத்தாக்குகள் எதால மூடி இருக்கா? பள்ளத்தாக்குன்னா என்னங்க? சும்மா ஒரு கொணை மாதிரி கிடையாது. அது லட்சக்கணக்கான பேர் நின்று யுத்தம் பண்ணுகிற இடம் தான் பள்ளத்தாக்கு. அந்த இடம் தான் பள்ளத்தாக்குன்னு சொல்றாங்க. இல்லை, இசைக்கையில கொண்டு போய் ஒரு பள்ளத்தாக்கில் நிறுத்தினார். எலும்புகளால் இருந்த பள்ளத்தாக்கு. ஆனா அது உயிரடைந்து எழுமின்ற போது லட்சக்கணக்கான பேர் ஆயுதம் அணிந்தவர்களை போல நின்றார்களாம். அதுதான் அந்த பள்ளத்தாக்குன்னு. இந்த நாட்டு ராஜா, அந்த நாட்டு ராஜா, அந்த நாட்டு படை, இந்த நாட்டு படை எல்லாம் சேர்ந்து யுத்தம் பண்ணுகிற ஒரு இடம். அந்த பள்ளத்தாக்கு முழுசும் தானியத்தால மூடி இருந்தா எப்படி இருக்குங்க? யோசிச்சு பாருங்களேன். அது எங்க நடந்ததுங்க? வனாந்தரத்துல. சாப்பாடு இல்லாம இஸ்ரவேலர்கள் அழுதாங்க. மோசையை பார்த்து கூப்பிட்டாங்க, எங்களுக்கு பசிக்குது அப்படின்னு சொன்ன போது அவர் கர்த்தரை நோக்கி பார்த்தார். அந்த பள்ளத்தாக்குகள் முழுவதும், அந்த வனாந்திரம் முழுவதும் அப்படியே கோதுமை மணி போல, மல்லி, அந்த மல்லி போல என்ன செய்தா? அப்ப மண்ணா கிடந்தது. மண்ணா கிடந்ததாக வேதத்துல, கொத்துமல்லி அளவு அந்த நிறை மண்ணா கிடந்ததாக வேதத்துல சொல்லப்படுகிறது. அப்ப இன்னைக்கு யோசித்து பாருங்களேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒண்ணும் இல்லாத இடத்துல அவரால் நிரப்ப முடியும். விசுவாசிக்கிறீங்களா? நிரப்ப முடியும். அவரால் மட்டும்தான் நிரப்ப முடியும். அப்ப தானியத்தால் மூடி இருக்கிறது, அதனால கம்பீரித்து பாடுகிறது. ஆமென், அல்லேலூயா. இதனால என்னங்க? கம்பீரித்து பாடுகிறதா? என் ஆத்துமா கம்பீரித்து பாடுகிறது, என் இருதயம் கம்பீரித்து பாடுகிறது, என்னுடைய ஜீவன் கம்பீரித்து பாடுகிறது. எல்லாம் பாருங்களேன், அவரால் மட்டும்தான் முடியும். வெறுமையான இடத்துல
இப்படி நிரப்ப அவரால் மட்டும்தான் முடியும். வெறுமையானதை தானியத்தில் நிரப்ப பண்ண அவரால் முடியும். மனாந்திரத்தை வயல்வெளியை மாற்ற அவரால் முடியும். உங்க வாழ்க்கையில எதுக்காக கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், அந்த நாளில் பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அடரை இல்லாமையில, அடரை கடன்ல, பாரத்துல, பிரச்சனையில தவிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சத்தியம் போதுமானதா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன் ஐயா. இது நிமித்தம் அவங்களை தைரியப்படுத்துங்க, விசுவாசிக்க வைங்க, நிறைய காரியங்களை சாதிக்க உதவி செய்யுங்க. இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்து நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 46வது சங்கீதம் 1வது வசனம். தேவன் அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளில் சில அனுகூலமான வாசல்களை திறந்து கொடுத்து ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் விடுவிக்கவே முடியாத சூழ்நிலைகள், பயங்கள், கவலைகள் இவற்றின் மத்தியில் கலங்கி போய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்கும்படியும் ஆறுதலை தரும்படிக்கும் துணையாயிருக்கின்றார் என்பதை விசுவாசியுங்கள். தாவீதுக்கு வந்த நெருக்கடிகளில், பொல்லாத சூழ்நிலைகளில் மத்தியில் அவன் சொல்லுகின்றான் இப்படியாக: நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று இப்படிப்பட்டதான விசுவாசத்துடன் காணப்படுவீர்களானால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. வார்த்தை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் வாசிப்போம் எரேமியாவின் புஸ்தகம் 38வது அதிகாரத்தை நாம் பார்க்கையில் அங்கே எரேமியாவை குறித்து பார்ப்போமானால், எரேமியாவை பிடித்து காவற் சாலையில் வைத்து சங்கிலிகளினாலும் கயிறுகளினாலும் கட்டி தண்ணீர் இல்லாத உளையாயிருக்கின்ற துறவிலே அமிழ்த்தினார்கள். அப்பொழுது கர்த்தர் காவற் சேனாதிபதியாகிய நெபுசராதான் இருதயத்தில் பேசி எரேமியாவிற்கு உதவும்படியாய் செய்தார் என்று வாசிக்கின்றோம். இதோ உன் கைகளிலிடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன் என்று விடுவிக்கிறதை நாம் வாசித்து அறிகின்றோம். அங்கே எரேமியாவை விடுதலையாக்கின நெபுசராதான் சொல்லுகின்றார், இதோ தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது, எவ்விடத்துக்கு போக உனக்கு நன்மையாயும் செவ்வையாயும் காணப்படுகிறதோ அவ்விடத்துக்கு போ என்றும், அதோடு மட்டுமல்லாமல் வழிச்செலவையும் வெகுமதிகளையும் கொடுத்தார் என்றும் வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் கடந்து போகின்ற கடினமான பாதைகளில் காணப்படுகிறதான தடை செய்யப்பட்ட நன்மைகள் எவைகளாக இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தரின் பரிபூரண கிருபை உங்களை நிரப்புகின்றது, சகலவற்றையும் நிறைவாய் தந்து ஆசிர்வதிக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து உயர்த்தி காப்பாற்றுகின்றது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள், வியாதிகளோ, பற்றாக்குறைகளோ, தடை செய்யப்பட்டவைகளோ, நீண்ட நாட்கள் விடுவிக்க முடியாதவைகளோ, ஆறுதல் தர முடியாதவைகளோ எவைகளாக இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு அவைகளிலிருந்து விடுவிக்கின்றார். மேலும் மனித தயவும் ஒத்தாசைகளையும் பெறும்படியும் அனுகூலமான துணையாயிருந்து பெலன், ஆறுதல், சமாதானத்தை தந்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி விடுவித்து எதிர்பாராத நன்மைகளை பெறும்படி செய்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசிங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 17ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 புதன்கிழமை
கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் உங்களிடத்திலே இந்த நாட்களில் வருகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசிப்போமா இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக அந்த நாட்களிலே சொல்லுகிறது. அவர் சிறியவனை புழுதியிலே இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலே இருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடும் உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியில் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகள் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வேத வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலே இருந்து எடுத்து அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, என் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை. முதலாவதாக, சிறியவனாக இந்த நாட்களிலே, தள்ளப்பட்டவனாக, நெருக்கப்பட்டவனாக இந்த நாட்களிலே ஆண்டவரே உதாசீனம் பண்ணப்பட்டவனாக இருக்கிற சிறியவனை அவர் என்ன செய்கிறார்? புழுதியிலே இருந்து இந்த நாட்களிலே எடுக்கிறார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது பாருங்கள், மண்ணிலே இருந்து மனுஷனை இந்த நாட்களிலே அப்படியாக உருவாக்குற விதமாக தேவன் புழுதியிலே இருந்து இந்த நாட்களிலே அவனை எடுக்கிறது மட்டுமல்ல, 2வது பகுதி வேதத்திலே சொல்லப்படுகிறது, அவர்களை அங்கே பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவரால் இந்த நாட்களில் முடியாத காரியம் இல்லை. அவர்தான் ஒரு மனுஷனை ராஜாவாக்குறதும், அவர்தான் இந்த நாட்களிலே ஒரு மனுஷனை ஏழையாக்குறதுமாய் இந்த நாட்களில் இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய கரத்திலே தான் சகல அதிகாரங்களும் வல்லமையும் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த விதமாக இந்த நாட்களில் இந்த வார்த்தையை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் இந்த நாட்களிலே சிறியவர்களா இந்த நாட்களிலே நெருக்கப்பட்டு தள்ளப்பட்டு இந்த நாட்களிலே நாங்கள் புழுதியிலே இந்த நாட்களிலே தள்ளப்பட்டவர்களா இந்த நாட்களிலே இருக்கிறோமா? மற்றவர்களா இந்த நாட்களில் மிதிக்கப்படுகிறவர்களாய், மற்றவர்களா இந்த நாட்களில் வெறுக்கப்படுகிறவர்களாய், மற்றவர்களால் நாங்கள் உதாசீனம் பண்ணப்பட்டவர்களாய் இந்த நாட்களில் இருக்கிறோமா? ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட உன்னைத்தான் இன்றைக்கு கர்த்தர் இந்த நாட்களை நோக்கி பார்க்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்றைக்கு நீ நெருக்கப்படுகிறியோ, என்றைக்கு நீ ஒடுக்கப்படுகிறியோ, என்றைக்கு நீ புழுதிக்கு சமமாக இந்த நாட்களிலே இன்றைக்கு நீ இந்த நாட்களில் தள்ளப்பட்டிருக்கிறியோ, ஆனால் இந்த நாட்களிலே கர்த்தர் உன்னைத்தான் தேடி வருகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், அவர்களை என்ன செய்கிறாராம் ஆண்டவர்? முதலாவது எடுத்து அவர்களை பிரபுக்களோடு இந்த நாட்களை உட்கார வைக்கிறார்களாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அங்கே வேதம் சொல்லுகிறது, மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் இந்த நாட்களை பண்ணுகிறார். யோசேப்பை எடுத்து பாருங்கள், யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே என்ன காரியம் நடந்தது? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் புழுதியிலே தள்ளப்பட்டார், நெருக்கப்பட்டார். இந்த நாட்களை பாருங்கள், அடிமையாக இந்த நாட்களை எகிப்து தேசத்துக்கு விற்கப்பட்டான். ஆனால் கர்த்தரோ யோசேப்பை நினைவு கூர்ந்தார், கர்த்தரோடு யோசேப்பு இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் இந்த நாட்களிலே யோசேப்பை பிரபுக்களோடு உட்காரவும் பண்ணினது மட்டுமல்ல, மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கும்படியாக எகிப்து தேசத்தை ஆளுகிற அதிகாரத்தை இந்த நாட்களிலே தேவன் கொடுத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் எப்படியாக ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு இந்த நாட்களில் இருக்கிறீர்களோ, ஆனாலும் கர்த்தர் உங்களை நினைவு கூறுகிறார். அதனாலே அவரை தேடுங்கள். இந்த நாட்களிலே அவர் உங்களை இந்த நாட்களிலே பிரபுக்களோடு உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் கர்த்தர் இந்த நாட்களிலே செய்ய இந்த நாட்களில் வல்லவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், மாம்சமான யாவருக்கும் கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்றொன்றோடு கேட்கிற தேவன் உங்களை நோக்கி இந்த வார்த்தைகளை கேட்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற உங்கள் மத்தியிலே தேவனுடைய மகிமை இந்த நாட்களிலே இறங்கும். கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களை சிங்காசனங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியா தேவன் உங்களை மாற்றுவார். அதனாலே வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே அங்கே சேருங்கள், கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே இந்த வாக்குத்தத்தத்தினூடாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதா. கர்த்தரை தேடுங்கள், ராஜ்யங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன்.